செங்கல்பட்டு மாவட்டம் சண்முகம் சாலையில் பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சின்னையா உள்ளிட்ட கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கம் எழுப்பினர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற போராட்டத்திற்காக வைக்கப்பட்ட பேனரில் கூட்டணி கட்சி தலைவர்கள் புகைப்படங்கள் இடம்பெற்ற நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகைப்படம் இல்லாதது பாஜக நிர்வாகிகள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து போராட்டத்தை விட்டு வெளியேறிய பாஜகவினர் சமாதானப்படுத்தப்பட்ட நிலையில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் புகைப்படம் உடனடியாக தயார் செய்யப்பட்டு அதே பதாகையில் மீண்டும் ஒட்டப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் கையெழுத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தனது கையெழுத்தை பதிவு செய்து தொடங்கி வைத்த நிலையில் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் காயத்ரி மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், தேர்தல் பிரிவு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் செயல்பட்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்துள்ளனர். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை தடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரை பழங்காநத்தம் ரவுண்டானா அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RP உதயகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா, மாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற இந்தியா தாய்லாந்து இடையிலான இன்டர்நேஷனல் பூப்பந்தாட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய அஜித்குமார் என்ற இளைஞருக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு மாநில பூப்பந்தாட்ட கழகத்தின் செயலாளர் விஜய், பயிற்சியாளர் சந்திரசேகர், ரயில் நிலைய மேலாளர் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் அஜித்குமாருக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து நீலகிரி மாவட்டம் உதகை ADC பகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு ஸ்டாலின் குடும்ப ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு பதாகைகளை கையில் ஏந்தியபடி கண்டன முழக்கம் எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்கோவளை வேடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த காமேஷ் என்பவர் கொண்டு வந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதனிடையே மருத்துவ செலவுக்காக பணம் கொண்டு சென்றதாக தெரிவித்த காமேஷ் உரிய ஆவணங்கள் இருந்தும் பணத்தை பறிமுதல் செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி, அன்பு கரங்கள், கனவை சொல்லுங்கள் போன்ற திட்டங்கள் மூலம் பணியில் இருந்த 709 பெண்கள் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கு வழங்க வேண்டிய 1 மாத கால ஊதியம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து முற்றுகையில் ஈடுபட்ட பெண்களுடன் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் அதிமுக மாவட்ட செயலாளர் அப்பு தலைமையில் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக முன்னாள் மத்திய அமைச்சர் NT சண்முகம், பாஜக மாவட்ட தலைவர் தசரதன், அதிமுக மாவட்ட செயலாளர் வேலழகன் மற்றும் அதிமுக பொருளாளர் மூர்த்தி உள்ளிட்ட அதிமுக, பாமக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.